வாழை டைரக்டர் மாரி செல்வராஜ் அவருடைய பயோபிக் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை படமா பண்ணியிருக்காப்புல. படமும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி. ஆனா பர்சனலா எனக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. நிறைய பேர் என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு எந்த படம் தான்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பல பேருக்கு அந்த படம் பிடிக்காம போயிருக்கு. நிறைய பேர் அந்த படத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா படம் இது, இந்த படத்துடைய கான்செப்டே ரொம்ப தப்பா இருக்கு, ஆசிரியருக்கும் ஆஹ் மாணவனுக்கும் இடையில இருக்கிற உறவையே கொச்சப்படுத்துற மாதிரி எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தானையா நானும் சொன்னேன், அப்ப என்ன போட்டு அடிச்சிங்க அப்படின்றதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம். சரி, இந்த வாழை திரைப்படம் எப்பதான் வரும், அதாவது ஓடிடில எப்ப வெளிவரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஓடிடி பிரீமியருக்காக தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஹாட் ஸ்டார் தான் இந்த படத்தை பண்ணி டைரக்டா ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து படத்தை பார்த்துருப்பாங்க போல, சரி நம்ம ஓடிடில போறதை விட தியேட்டர்ல கொண்டு போனா இன்னும் நம்மளுக்கு வர்த்தக ரீதியா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கே வந்திருக்கும் போல. அதனால இந்த படத்தை பிளானை சேஞ்ச் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. தியேட்டருக்கு வந்ததுக்குமே பயங்கரமான ஹிட்டுங்க. அவங்க பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு இந்த படம் ப்ராஃபிட் அமைஞ்சிருக்கு. இந்த படம் அதுக்கடுத்து ஓடிடில எப்பதான் வெளிவரும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதனுடைய அபிஷியல் அப்டேட் அக்டோபர் 11 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, பெங்காலி, மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கிற பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி இப்போ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது வரைக்கும் இந்த வாழை திரைப்படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா அக்டோபர் 11 இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஹாட் ஸ்டார்ல பாருங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பாக்குறதுக்கு ஒரு தரமான படமா இருக்கும். அந்த நெகட்டிவிட்டிலாம் நீங்க தள்ளி வச்சுட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். அதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.